ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினால் தமிழச்சி. காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி காலையில் நான் ஏஞ்சோடனேவே வீடியோ எடுக்கணுன்னு இருந்தேன். ஆனால் லேட் ஆகிடுச்சி. காலைல ஏஞ்சோடனே என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்றத நான் நாளைக்கு உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன், வீடியோவில் போடுறேன் ஷூட் பண்ணி. இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆகிடுச்சி, மணி ஒரு 9:30 ஆகிடுச்சி. இதுக்கு மேலே எனக்கு தோணுனது என்னென்னா, நான் காலையில் கொஞ்சம் பாண்டிச்சேரி அன்னை அரவிந்த் மதர்க்காக பூ கலெக்ஷன் போவேன். அதாவது நம்ம வீட்டில் இவ்வளோ பூ ரகங்கள்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து தான் நான் எடுத்து வைப்பேன் எப்போவுமே. சில நேரத்தில் இந்த வாக்கிங் போகிறேன் பார்த்திங்களா, வாக்கிங் போகும்போது எனக்கு பூ அழகாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு வீட்டாண்டையும் ஒவ்வொரு பூ கிடைக்கும். எனக்கு மதர்க்காக கலெக்ஷன் ஃபுல்லாக அழகாக ஒரு பூ எடுத்துன்னு வரோம். ஒரு 5 வகை 6 வகை. இன்றைக்கி எத்தனை வகை வெளியிலேருந்து எடுத்தோம், நம்ம வீட்டில் என்னென்ன பூவெல்லாம் எடுத்து மதர்க்காக வைக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம நான் வீடியோலேயே உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இப்போ நம்ம இந்த ஒரு பூ இங்கேருந்து பறிச்சிக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்கு. இந்த ஒரு பூ வெயிலாக இருக்குது. இந்த ஒரு பூ வீட்டில் இங்கேருந்து நான் பறித்தேன். இதை நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த பூ நம்ம வீட்டில் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு எத்தனை பூ நம்ம வீட்டில் பறிச்சது அப்படின்றத நான் காமிக்கிறேன். எத்தனை பூ நான் வெளியிலேருந்து எடுத்ததுன்றதை காமிக்கிறேன். இது ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் வைக்கிறது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பூவெல்லாம் பார்த்துட்டிங்கள, டார்க் பிங்க்கு, லைட்டு பிங்க்கு, டார்க் பிங்க்கு, ஒயிட்டு அண்டு ஒரு லைட்டு பிங்க்கு ஷேடு, டபுள் கலரு. அடுத்தது இது பிள்ளையாருது எருக்கம்பூவு. அடுத்தது பிங்க் கலர் அலரிப்பூ, பேபி பிங்க் அலரிப்பூவு. இது இந்த இட்லி பூ பீச் கலர் இட்லி பூவு. அடுத்தது எல்லோ கலர், லெமன் எல்லோ கலர். ஷாஷா அமைதியார், வீடியோ எடுக்கும்போது கத்தக்கூடாது. இது லெமன் எல்லோ சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, மங்களகரமாக இருக்குது. அப்படியே மதருடைய அழகு போலேயே இருக்குது அந்த பூ கலரும் பூவும் அழகும். அடுத்தது இந்த குட்டியாக நான் அஷ்டலட்சுமி கோயில் பீச்சில் ஜெயிச்சு வாங்கினேன். அந்த வளையம் போட்டதில் 50 ரூபாய்க்கு 10 வளையம். அந்த 10 வளையத்தில் ஒரு வளையத்தில் இதை போட்டு வாங்கினேன். இது இந்த பூ நான் எதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து எடுத்தது, எதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுன்னு நான் இன்னும் சொல்கிறேன் இருங்க வீடியோவில். நான் இப்போ இதெல்லாம் வச்சுட்டேன். வாங்க திரும்பவும் போய் நம்ம கார்டனில் இது வைங்க. அடுத்தது ஒரு அவரைக்காய் வைங்க. பீன்ஸா? அது ஒன்று வைங்க. கேரட்டுக்கு தான் அது ஒன்று வைங்க. வேற என்ன இருக்கு? அவ்வளோதானே, எல்லா காயும் எடுத்தாச்சா? கருணக்கிழங்கு எதனா இருக்குதா? அதுதானா? சரி. இப்போ ஒரு கீரை ஒன்று, கொத்தமல்லி இருக்கு. கொத்தமல்லி இல்லை, இது வெள்ளை இது தலைக்கு போடுறதா இப்போ சாப்பிட்றதுக்கா? இது சாப்பிட்றாங்க சில பேர் தலைக்கு தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அப்படியா? ஆமாம், கரிசலாங்கண்ணி தலைக்கு என்ன இது? என்ன அது? மஞ்சள் இது இது மஞ்சள் கீரை, மணத்தக்காளி கீரை. சரி. இது இது அது அரைக்கீரை. இது கொடுங்க எனக்கு. சிரிக்கீரை.
கீரை நல்லா பெரிய கட்டாக இருக்குது. சூப்பர். சூப்பராக கேரளா. சரி, இப்போ என்னென்ன கொடுத்துருக்கீங்க? 1 2 3 4 5 6 கவர் கொடுத்துருக்கேன். கீரை எவ்வளோ? கீரை 30 ரூபாங்க. 30 ரூபாவா? சரி. சூப்பராக இருக்குது கீரை. சரி. 20 அப்புறம் இன்னொரு பீன்ஸு, இன்னொரு கேரட் கொடுத்துருங்க. கோஸ் இருக்கா? கோஸ் இல்லைக்கா. பீன்ஸ் இருக்கா? பீன்ஸ் ஒன்று போடுவா. கேரட் இன்னும் இல்லையா? இல்லைக்கா, கேலரிக்கா. அது நான் வந்து 4 கவர் தாங்க, ஒரு கிலோ தான் வாங்குவேன். பீன்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருங்க. 4 கவர் தான் போடுவோம், அவ்வளோதான். குண்டு கத்திரிக்காய் இருக்கா? இருக்கு, அது ஒன்று வச்சுருங்க. இது காரக்குழம்பு வைப்பேன் குண்டு கத்திரிக்காய். அது வந்து சாம்பார் வைப்பேன், பொரியல் பண்ணுவேன். இல்லை, பீன்ஸ் வேணும். பீன்ஸ் இல்லை, அப்போ போதும். போதுமா? நாளைக்கு கணக்கு பண்ணிங்க எத்தனை கவர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 கவர் இருக்குதுக்கா. 7 2 இருங்க. 1 2 3 4 5 6 7 கவர் இருக்குது. 7 2 7 இது ஒரு 30. 30 7 2 14 14. இருங்க வரேன். 5 வந்து 100 ரூபாய் ஆகுது. 5 20 5 100 ரூபாய். 120 140 ரூபாய் ஆகுது. 140 150 160 170 ரூபாய் ஆகுது. கொடுங்க. வினோத தரேன். இந்தா, இது கொஞ்சம் கிச்சனில் வெயிட் ஆகுது. இது வந்து எல்லாருமே, அதாவது உலகமே பார்க்கும். யூடியூப் சேனல். என்ன சேனல் பண்றீங்க? என்ன சேனல்? ஆலிநாள் தமிழச்சி. ஆலிநாள் தமிழச்சி. அது ஏன் ஆலிநாள் தமிழச்சின்னு வச்சேன்னா, அதாவது எல்லாமே ஆலினால்னா எல்லாமே சமையல், கார்டனு, டாக் வீடியோ, அப்புறம் வந்து வெளியில போறது, நான் என்னென்ன பண்றேன் எல்லாத்தையும் வீடியோ போடுவேன். சரி, அப்ப என் பொண்ணை இது ஓபன் பண்ணி இத பார்க்க சொல்லுங்க. ஆமா, ஓபன் பண்ணி பாருங்க. இல்ல, வர காசு எடுத்துட்டு வரேன். இப்ப போலாம் நீ ஃப்ரீயா. சாஷா கம்முண்டு. ₹170. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டினியூ வண்டி தொடங்கி போறியா? தண்ணி எடுத்துட்டு போகலாம் பக்கெட்டில். மகளையாவது எடுத்துகிட்டு போ. இப்போ வந்துட்டு நம்ம வந்து நல்ல சுள்ளுன்னு வெயில் காயுது. நல்ல வெயில் வந்துருச்சு. பூ எடுக்கலான்னா வெயில் நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நிறைய இருக்குது பூ. ஆனால் நம்ம இப்போ வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது. இப்போதைக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே போத்திருக்கிற ஒரு இந்த பேருனது ரொம்ப சொதப்புது. இன்றைக்கி எப்பவுமே பூக்கிற சேஞ்சிங் ரோஸ் பூத்துருக்கு. அதையும் வந்து இன்றைக்கி மதருக்கு எடுத்து வைப்போம். சேஞ்சிங் ரோஸ் பூத்துருக்கு. இதை வந்துட்டு எடுத்துப்போம். சேஞ்சிங் ரோஸ் எடுத்தாச்சு மதருக்கு. நான் ஒரு சைடில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து ஒவ்வொரு பூவாக எடுத்துகிட்டு வரேன்னா, ஆனால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இதுக்கு வந்து ஒரு ஜாடி ஒன்று தேடி எடுத்துகிட்டு வருவோம். இந்த பூ வைக்கிறதுக்கு இடமும் இல்லை, ஜாடியும் இல்லை.
இந்த பாட்டில் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் நான். இந்த பாட்டிலை ரெடி பண்ணிவிட்டு இந்த சேஞ்சிங் ரோஸ் வைப்போம். இதை வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். இந்த பாட்டில் எடுத்து, ஆனால் வைக்க தான் இடம் இல்லை, அப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம். இப்போ வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு பூ இருக்குது. ஆனால் வந்துட்டு மதர்கிட்ட வந்து இடமே பத்தலை, சரியாக போச்சு. இந்த ஸ்கொயர் வந்துட்டு கரெக்டாக வச்சாச்சு. இப்போ வேறு எது அரேஞ்ச் பண்ணுறது? இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, இதை கொஞ்சம் நவுத்திட்டு இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு பூ. இது வந்து ஸ்பீக்கர் பூன்னு வச்சுக்கலாம் இந்த பேர். இது வந்துட்டு இன்றைக்கி தான் வந்து பூத்துருக்கு. அது ஒரு மொட்டும் விட்டுருக்கு, பூவும் பூத்துருக்கு, ஒரு மொட்டம் விட்டுருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்துட்டு இது சந்தன கலரில் இருக்குது, சாண்டல் கலரில் இருக்குது இந்த பூ. இதையும் வந்து இப்போ மதருக்கு எடுத்துப்போம். இன்னும் 2 மொட்டு இருக்குது. அது வந்து நாளைக்கு பூ அழகாக பூக்கும். 2 மொட்டு இருக்குது இன்னும். இதோ 2 மொட்டு வந்து நாளைக்கு பூக்கும். இந்த பூ மட்டும் எடுத்துக்கலாம். இது ஒரு இந்த பூ எடுத்திருக்கேன். இந்த ஸ்பீக்கர் பூ ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பூத்த பூ இப்போ அந்த செடியில். இன்னும் 2 மொட்டு இருக்குது. இனிமேல் நிறைய பூக்கும். ஏன்னா இன்னும் ஒரு கலையிலையும் ஒரு 3 மொட்டுக்கள் வந்து அழகாக வந்திருக்குது. இன்றைக்கி இனிமேல் வந்து நம்ம மதருக்கு வந்துட்டு பாண்டிச்சேரி அன்னை அரவிந்த் மதருக்கு வந்து இனி பூ பற்றாக்குறை வராது. நம்ம கார்டன்லேருந்தே நம்மளுக்கு எவ்வளோ பூ கிடச்சிருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து நான் வெளியிலையும் கொஞ்சம் பூ கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு வரேன். அது போதாதுன்னு சொல்லிட்டு நம்ம செடியிலேருந்தும் எடுக்கிறேன். ஆனால் நம்ம செடியிலேருந்து எடுக்கிறோம், நிறைய பூ இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு அங்கே வைக்க தான் வந்து இடம் ஸ்பேஸ் பத்தலை. அதனால் இந்த பூ வந்து வைக்கிறதுக்கு ஒரு பவுல் ரெடி பண்ணணும். இந்த பூ வைக்கிறதுக்கு என்ன பவுல் ரெடி பண்ணலாம்? இது வந்துட்டு நம்ம வந்து இளநீர் பாயாசம் வந்தது. இது நம்ம ஹோட்டலில் வந்துட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அப்போ வந்து இளநீர் பாயாசம் வந்து இதில் வந்தது. அது என்ன ஹோட்டல் பேர் ஞாபகம் இல்லை. ஆனால் வந்துட்டு நல்ல பெரிய ஹோட்டல் தான். அதுலேருந்து வந்து எனக்கு இந்த பாக்ஸ் வந்துட்டு இளநீர் வந்தது. அதனால் இதில் வந்துட்டு இதை நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், சரி ஏதாவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நான் இதிலே பூ அழகாக தண்ணி பிடிச்சி இதை பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப எல்லாமே வந்து சூப்பராக அழகாக நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த பூ வந்துட்டு இங்கே இப்படி வச்சாச்சு. இந்த இளநீர் பாயாசம் டப்பாவில் வந்து இந்த பூ வச்சாச்சு. இது வைக்கிறதுக்கு இடம் எங்கன்னாச்சு. இங்கே வந்து இந்த ஸ்பீக்கர் பூ வந்துட்டு இந்த இளநீர் பாயாச டப்பாவில் வந்து அழகாக தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. அப்புறம் வந்து இது வந்து சேஞ்சிங் ரோஸ் வந்து இது நம்ம வீட்டிலேருந்து எடுத்தது. இந்த பூவும் நம்ம வீட்டில் ஸ்பீக்கர் பூவும் நம்ம வீட்டிலேருந்து எடுத்தது, இன்றைக்கி தான் பூத்தது. அடுத்தது வந்துட்டு இந்த எல்லோ கலர் வந்துட்டு வெளியிலேருந்து எடுத்து பறிச்சிட்டு வந்தேன். இந்த செடி வந்து நம்மக்கிட்ட இல்லை. இதையும் வந்து நான் பார்த்து வாங்கி வைக்கணும். ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் அது சரியாக வரல. அது ஏன்னு தெரியல. திரும்பவும் வந்துட்டு வாங்க போகிறேன் இந்த பூவு. அடுத்தது வந்து இதுவும் வந்து வெளியிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் கலெக்ஷனு. ஷூ 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 ஷாஷா சக்தி ஷூ. இந்த ஒயிட் கலரில் வந்துட்டு இது இந்த இது பேர் வந்து காக்கட்டம் ஷூ. இது வந்து இந்த காக்கட்டான் பூ. இது அது வந்து இவ்வளோ பெருசாக நல்ல ரோஸ் சைஸில் பூத்துருக்கு. இது ஒரு ரகம். இது வந்து வெளியிலேருந்து தான் எடுத்தது.
இந்த அலரி பூவும் வெளியிலேருந்து தான் எடுத்தது. இந்த கலர் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் கொஞ்சமாக பூத்துருக்கு. அதனால் இது வெளியில் ஒரு பஞ்சாக இருந்தது அழகாக. அதனால் அதை அப்படியே பஞ்சாக இருந்ததால் மதருக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இட்லி பூ ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். இந்த எல்லோ, இந்த ஒயிட்டு காக்கட்டா, இந்த அலரிப்பூ பிங்க்கு, இந்த இட்லி பூ, அப்புறம் வந்து இந்த எருக்கம்பூ, அடுத்தது வந்து இந்த பிங்க்கு, டார்க் பிங்க்கு, இதெல்லாம் நான் வந்து வெளியிலேருந்து கலெக்ஷன் பண்ணது. வாக்கிங் போகும்போது அங்கே எல்லார் வீட்டாண்டையும் இருக்கும்ல, அந்த மாதிரி பறித்து எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சது, மதருக்கு வச்சது நான். இது வந்து நம்ம செடியிலேருந்து எடுத்தது. இது பியூர் ஒயிட்டு, சேஞ்சிங், அப்படியே சேஞ்சிங் ரோஸ் மாதிரி சேஞ்ச் ஆகும். அதுவும் நம்ம வீட்டில் பூக்கிற பூலாம் சேஞ்ச் ஆகுது, நல்லா அழகாக சேஞ்சிங் கலர். ஷூ 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 போ போ, அங்கே போய் உட்கார், அங்கே போய் உட்கார் போ. இப்போ வந்து நம்ம இந்த பூவெல்லாம் வச்சு நம்ம மதருக்கு வந்துட்டு அழகாக அலங்கரிச்சிருக்கோம். மதர் போல் அழகு பூக்கள் இதெல்லாம். இந்த பூக்கள் போல் மதரும் ரொம்ப அழகாக இருக்காங்க. அன்னை அரவிந்த் மதர், இவங்க வந்து பகவான், இவர் வந்துட்டு குருன்வாங்க. அன்னை இவங்க பாண்டிச்சேரியில் இருக்காங்க இவங்க. இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த பூக்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்ன ஒரு மெசேஜு. மதருக்காக இந்த பூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் அழகாக எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பேன். இவங்களுக்கு வந்து ரொம்ப பூச்செடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது கார்டன் வந்து ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. பூச்செடியெலாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன குழந்தையிலேருந்தே வந்து நர்சரி கார்டனு, பூச்செடி, இந்த மாதிரி கார்டன்லாம் வைக்கணும், பூக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், செடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பெட்ஸ் எல்லாம் வளர்ப்பேன். இந்த மாதிரி எனக்கு சின்ன குழந்தையிலேருந்தே இதெல்லாம் வந்து என்னுடைய ஹாபி அது. அதனால் இந்த பூக்களுக்கும் இந்த செடிகளுக்காகவே நான் வந்து வீடு வந்து எனக்கு செட் ஆகாமல் என் சொந்த வீட்டிலே வந்து இவ்வளோ பூக்கள் இப்போ நான் காமிச்சேன்ல அந்த அளவுக்கு இருக்கிற ஃபுல்லாக இப்போ நான் காமிச்ச அவ்வளோ செடியுடைய இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியில் வச்சுருந்தேன். அவ்வளோ செடி கார்டன் ஃபுல்லாக நம்மக்கிட்ட இங்கே இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லாக வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்திருக்கேன். ஃபுல்லாக எல்லாமே வந்து மொட்டை மாடியில் வந்து வச்சுருந்தேன். அவ்வளோ செடியும் மொட்டை மாடியில் வச்சுருந்தேன். வந்துட்டு ஃபுல்லாக வந்து சீலிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கிராக் விட ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வெயிட்டு, நிறைய செடிங்க ஃபுல் பண்ணிட்டேன். எனக்கும் தெரியாமல் இந்த செடியினுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய என்னை மூட்டிடுச்சு அப்படியே ஃபுல்லாக. அந்த அளவுக்கு வந்துட்டு செடின்னு நான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இது பண்ணிட்டேன் செடி மேலே. அதனால் செடி நிறைய வச்சதால் சொந்த வீட்டில் வந்து இதுவாகிடுச்சு. இப்போ மேலே மொட்டை மாடி வந்து சீலிங் கிராக் விட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் வந்து நான் வந்து வேறு வீடு பார்த்து வெளியில் வந்திருக்கேன். இண்டிவிஜுவல் வீடு தான் இது. இந்த வீட்டுக்கு வந்து இருக்குது பாருங்கள் எவ்வளோ. இன்னும் நிறைய அதை நான் சுற்றி காமிக்கல உங்களுக்கு. நிறைய சுற்றி காமிச்சோம்னா அவ்வளோ செடிங்க இருக்கும். நிறைய சுற்றி காமிக்கல உங்களுக்கு. ஃபுல்லாக இந்த சைடு அந்த சைடு எல்லா சைடும் திரும்பின இடம்லாம் செடிங்க இருக்கும். அதனால் வந்து இப்போ எனக்கு இந்த செடிங்களாலே எனக்கு வந்து வீடு செட் ஆக மாட்டேன்து. இதுக்காக நான் வந்து இந்த இயற்கைக்காக நான் வீடு பார்க்குறேன். எனக்காக பார்க்கல, இந்த இயற்கைக்காக. இந்த இயற்கை வந்து எந்த வீட்டில் வந்து அமைய போகுதுன்னு தெரியல. நான் ஒரு வில்லா டைப்பில் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு எப்போ அமையும் எப்படின்னான்னு தெரியல. இப்போ சொந்த வீடை விற்றுட்டு வில்லா டைப்பில் இருக்க வீடு ஒன்று வாங்கிட்டு இந்த நர்சரி கார்டன் வந்து, அதாவது நர்சரின்னா வந்து ஷாப்பு. நான் நர்சரியும் வச்சுருக்கேன், ப்ளஸ் சேலும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ப்ளஸ் வந்துட்டு செடிங்களையும் வந்து நான் நிறைய வீட்டில் வச்சுருக்கேன் கார்டனு. அதனால் வேண்டி நர்சரி கார்டன் எனக்கு வாயில் வருது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த செடிங்களுக்காகவே நான் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த இயற்கை வந்து எனக்கு அழகான வில்லா வந்து எனக்கு காமிச்சு கொடுக்கும். அந்த அழகான வில்லால் இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு செட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு போட்டு காமிக்கணும், உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும். நம்ம அந்த அழகான வில்லா வந்த உடனே நம்ம கைக்கு கிடச்ச உடனே இந்த செடியெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போய் அழகாக கார்டன் செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணிப்பேன். அந்த அந்த வில்லா ஃபுல்லாக வீடியோ, அதாவது செடியோட கார்டனோட செட் பண்ணும்போதே உங்கள்கிட்ட காமிச்சிட்டு தான் நான் வந்துட்டு வீடியோ எடுப்பேன். கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன், உங்கள்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிப்பேன்.
இப்போ இதுக்காக தான் வெயிட்டிங்கு. சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வில்லா வந்து இந்த செடிங்களுக்காக வேணும் அப்படின்ட்டு இந்த செடிங்க போல் அழகான வில்லா நம்மளுக்கு கிடைக்கணும். கண்டிப்பாக கிடைக்கும் சீக்கிரமாகவே. அங்கே போயிட்டு நம்ம அடுத்து நான் வீடியோ எடுப்பேன். இதே மாதிரி உங்களுக்கு அழகாக போட்டுக்கிட்டு இருப்பேன். அப் டு எல்லாமே என்னென்னவோ அதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே கூட வந்து ஒரு செட்டிங் சூப்பராக அழகாக ஒரு செட்டிங் செஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த செடி, இந்த மாதிரி செடியெல்லாம் வந்துட்டு இது வந்து டிஸ்ட்ரிக் இந்த முள்ளு செடி கேட்டக்ஸு இந்த செடி. இது வந்துட்டு இந்த ஒரு செடி இங்கே. அப்புறம் இந்த அடுத்தது விநாயகர் வச்சுட்டு இங்கே ஒரு முக்காளி வச்சு அதுக்கப்புறம் உருளியில் பூ சிங்காரிச்சு அழகாக வச்சு. இது வந்துட்டு புத்தா சம்மந்தப்பட்ட செடி இது. அதனால் இப்போ புத்தா வந்துட்டு வாங்கி செட் பண்ண போகிறேன். புத்தா செட் பண்ணும்போது செடி ஃபுல்லாக முன்னாடி வந்துருச்சு. புத்தா வர்றதுக்கு முன்னாடி செடி வந்துருச்சு, புத்தா செடி. புத்தா வந்துட்டு இனிமேல் தான் வாங்க போகிறேன். புத்தா வாங்கிட்டு இது இந்த மாதிரி செட்டிங் செஞ்சு அதுக்கப்புறம் இந்த செடியை வந்து புத்தாவுக்கு முன்னாடி வைப்பேன். இது வந்து புத்தாவுடைய செடி. அடுத்து இந்த பாருங்கள், இங்கெல்லாம் வந்து என்ன அழகாக இவங்களை சுற்றி விநாயகரை சுற்றி இந்த செடிங்கள்லாம் வச்சுருக்கேன். வினோ, இது நான் எதுக்கு இந்த கல் வச்சேன்னா, இந்த இடத்துல இவ்வளோ ஹைட்டுக்கு நான் செடியை வந்து வச்சுருந்தேன். இந்த செடியை தான் அந்த ஹைட்டுக்கு விநாயகருக்கு இந்த செடியை வச்சுட்டு இது வந்து விநாயகரை பொறுத்த மட்டும் வந்து மரத்தடி, அதாவது மரம் மாதிரி இது அவருக்கு. ஏன்னா இந்த ஸ்டாச்சு வந்து சின்னதாக இருக்குல்ல, அதனால் இது வந்து அவருக்கு மரம் மாதிரி. இதை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுட்டு செட்டிங் இந்த பக்கத்தில் இந்த செடி இருக்குல்ல, இந்த இடத்துல வச்சு செட் பண்ணியிருந்தா அது இவ்வளோ ஹைட்டு வந்திருக்கும். இவ்வளோ ஹைட்டு வந்தோடனே அந்த மரம் மாதிரி இந்த அடியில் வந்து அவருக்கு அடியில் வந்து இந்த இடத்துல வந்து அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அந்த மாதிரி தான் நான் செட் பண்ணேன். அப்போ என்னாச்சு, இந்த ரெண்டு செடியும் வந்து இதுக்குள்ளவே மறைஞ்சிருச்சு. இதனுடைய அழகு தெரியல, இந்த செடியினுடைய அழகு தெரியாமல் மறைஞ்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து ஒரு கல் ஒன்று, வெளியிலேருந்து ஒரு கல் ஒன்று எடுத்து இது மாதிரி நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹைட்டு ஏற்றினேன். ரெண்டு செடியும் ஹைட்டு ஏற்றி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா செட் பண்ணி பார்த்தா அது இன்னும் எனக்கு செட் ஆகலை. அதாவது விநாயகருக்கு வந்து நிறைய வந்து நிழல் தர மாதிரி வரல. இவ்வளோ அளவுக்கு வரணும், ஆனால் இவ்வளோ அளவு தான் வருது. பாதி அதான் கால்வாசி தான் வருது. இவ்வளோ தொலைவு வந்திருந்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கும். விநாயகர் வந்து மரத்தடியில் உட்காந்துட்டுருக்க மாதிரி சூப்பராக இருந்திருக்கும் பார்க்க. எனக்கு இந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் பண்ணிவிட்டு பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் எனக்கு எப்போவுமே வந்து ஒரு இடத்துல ஒரு பொருளை அப்படி வைக்க விட மாட்டேன். இடம் மாற்றிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி அழகு பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு இது எனக்கு ஹேபிட்டு. அது எனக்கு வந்து செட் ஆகலை. அதனால் நான் அந்த மரத்தை வந்து இங்கே வைக்க வேண்டிய மரத்தை எடுத்து இது இங்கேயே வச்சுட்டேன். இந்த பக்கம் வச்சுட்டு இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செட்டிங்கை பண்ணிட்டேன். இந்த கல்லை வந்து மறந்துட்டேன் எடுக்க. இப்போ இந்த செட்டிங்க்கு இந்த கல்லை எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையும் வந்து இந்த ஜன்னல் மேலேயே இங்கேயே ஜன்னல் மேலே வச்சா விநாயகருக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக வேண்டி வினோ கொஞ்சம் இங்கே வா. அது நேற்றே செய்யணும்னு இந்த மறந்துட்டேன். இதோ இந்த கல்லை எடுத்துறேன். இங்கேருந்து இந்த கல் அந்த செடி எடுத்து கீழே வச்சுட்டு கல் எடு. அந்த கல் எடுத்துரு. பத்திரம். இப்போ வந்து இங்கே வச்சிடலாம் இந்த செடி. அவ்வளோதான். இப்படி இருந்த செடியை நான் அந்த மரம் விநாயகருக்கு மரத்தடியில் வந்துட்டு அழகாக செட் பண்ணலான்ட்டு அது பண்ணேன். இப்போ பார்த்திங்களா, இப்போ வந்து இதனுடைய அழகு வந்து இவருக்கு தலையாண்ட அழகாக இருக்குது. இந்த செட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து நான் இந்த பூச்செடி, இந்த பூக்களை பற்றி, செடிகளை பற்றி, அப்புறம் அன்னை அரவிந்த் மதர் பற்றி முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க முடியுமோ பண்ணினேன். இதே மாதிரி வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் இனிமேல்.
இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இதோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கிறவங்க பாண்டிச்சேரி அன்னை அரவிந்த் மதரை வந்து ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவங்க கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.